தூக்கி வச்சிருக்கீங்க? உன்னை அடிச்சு கொல்ல மாட்டேன். யாரெல்லாம் கண்ணக்கில தான்? அவதான் அடிச்சான். ஏன் நெஞ்சில பொம்மை வச்சுட்டு அலையறேன்? ஆமா, அவன் என்ன அடிச்சிட்டு இருப்பான். நான் போ அப்படிட்டு இருப்பேன். அம்மா கீச்சு கத்தாதடா. இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நீங்களே. இப்ப நீங்க தான் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப நீங்க தான் கேட்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. தாலிக்கு தங்கம் எத்தனை அற்புதமான திட்டம். நேத்து முன்னாள் பாருங்க ஊடகத்துல ஒரு பெண் சொல்றாங்க, இன்னைக்கு தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க, இன்னைக்கு எங்கனால தங்கமே வாங்க முடியாது. அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்தை யார் நிப்பாட்டினாங்க? அப்ப அது நான் என்ன சொல்றேன் தெரியுமா? கொரோனா காலகட்டங்கள் என்ன மாதிரி காலகட்டம்? கொரோனாக்கு முன்னாடியே நின்னுச்சு. கொரோனாக்கு முன்னாடியே நின்னுச்சு. இல்ல 2018ல இருந்தே வந்து பேக்லாக்ஸ் இருந்தது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொன்னாங்க. அவன் வந்தவன போட்ட முதல் கையெழுத்து படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும். 50 கடைகளை மூடி எங்களுடைய ஆட்சியில் 1340 மதுக்கடைகளை நாங்கள் மூடணும். இன்னைக்கு எத்தனை மதுக்கடைகள் கேட்டு பாருங்க. சட்டவிரோத பார்கள் மூளைக்கு மூளை அங்கீகரிக்கப்பட்ட மதுக்கடைகளை தாண்டி சட்டவிரோத பார்கள், கஞ்சா, போதை, அதை சொல்லிட்டே போலாம். சாக்லேட் வடிவத்தில் மேடம் கையெழுத்து போட்டாங்க. நான் இல்லன்னு சொல்லல. நான் இல்லன்னு சொல்லல. கையெழுத்து போட்டாங்க. ஆனா அது வந்து அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டதா நான் கேக்குறேன். கடைகளை மூடுங்கன்னு அதிகமான போராட்டம் இங்க நடந்தது அதிமுக ஆட்சி காலகட்டத்துல தான். காலங்காத்தால சிக்கிட்டமே. ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல ஒரு நோயாளி படுத்துட்டு இருக்காங்க. அங்க போய் வன்கொடுமை செய்யறான் ஒருத்தன். யோசிச்சு பாருங்க, ஸ்டான்லி ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு நோயாளிக்கு கூட பாதுகாப்பு இல்ல. வெறும் பாலியல் வன்கொடுமை மட்டும் தான் நடக்குது. அது 70 வயசோ 7 வயசோ. அதுக்கடுத்து நந்தனத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. என்னையா நான் பேசிட்டு இருக்கிறது? நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரமே பாலியல் வன்கொடுமை நடக்குது. 10 மாசத்துல 1349 பேருக்கு என்ன பாலியல் வன்கொடுமை நடக்குது. போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்கு. இந்த அரசு மேல நம்பிக்கை இல்ல. உங்களால பாதுகாக்க முடியாது. மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 2021 அங்கதான் தொடங்குச்சு. ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்க. 93ல என்ன நடந்துச்சுங்க? வாத்தாட்சின்னு ஒரு பிரச்சனை. ஆனா அந்த வாத்தாட்சியில எங்க 2023ல தாங்க அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை பேர் 13 வயசு பெண் உட்பட 18 பெண்களை, என் கிராமப்புற பெண்கள் தான் பட்டியலத்த பெண்கள் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அது யார் பேர்ல நடந்துச்சு? அதை சொல்லுங்க மேடம், அதை பேசுங்க. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எந்த ஊருக்காரி தெரியுமா? கோயம்புத்தூருங்க. பொள்ளாச்சி. ஏன் வச்சுக்கோங்க. அந்த பொள்ளாச்சியில நடந்த அந்த சம்பவத்துக்கு கிணத்து கடவு தாண்ட முடியாத அளவுக்கு போராட்டத்துக்கு கேட்டு அன்னைக்கு கதறி அழுத அந்த பெண்களுக்காக அத்தனை வலிமையோட அங்க போய் நிக்கும் போது அந்த எல்லையை தாண்ட விடல. போராட்டம் கூட நீங்க பண்ண விடல. 8 மாசம் 6 மாசத்துக்கு மேல கேஸ் கூடி போடாம இருந்தத சிபிஐ மாத்தணும்னு சொல்லி அன்னைக்கு சட்ட போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய முதல்வர் சொன்னாரு 2021 பிரச்சாரத்துக்கு வரும்போது, பொள்ளாச்சிங்கிற அந்த கொடிய சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு தீர்ப்பு வாங்கி தரமான்னு சொன்ன மாதிரியே மே 9 தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம்ல. உங்க அம்மையார் சட்டமன்றத்துல சேலை உருவிட்டாங்க, அவங்கள கஷ்டப்படுத்திட்டாங்க. கூட இருந்த திருநாவுக்கரசர் சொல்றாரு அப்படியெல்லாம் நடக்கவே இல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கான ஆயத்தமே இல்லன்னு கூட இருந்த திருநாவுக்கரசர் ஓபனா சோஷியல் மீடியால சொல்றாங்க. ஆனா அது உங்களுக்கு கஷ்டம். டபுள் டக நாராயணா பல்லே ஆலியா நீ. கல்லூரிகளை எடுத்தீங்கன்னா 21 பாலிடெக்னிக், 17 மருத்துவ கல்லூரி, 108 ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் எல்லாம் 52% உயர்த்திட்டு நாங்க போனோம். பைத்தியம் முச்சாயா உனக்கு? ஆமா எனக்கு இல்ல உனக்கு. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த 11 மருத்துவக் கல்லூரி. ஆமா கொண்டு வந்தீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாம எதுவுமே இல்லாம நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? அதுக்கு அடித்தளம் போட்டது யார்? ஆரம்பத்திலேயே மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரின்னு கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை மறுக்க முடியுமா உங்களால? சரி இவ்வளவு கொண்டு வந்தீங்களே, ஒரே ஒரு எய்ம்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். நீங்க தான் கூட்டணியில் இருக்கீங்களே. வந்துருச்சு காம்பவுண்ட் சார் மட்டும் வந்துருச்சு. அதுக்கு திறப்பு விழா பண்றதுக்கு வராங்க எல்லாரும். சார் இந்த அடிக்கலாம் வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தாண்ட அடிக்கிறேன். நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்துக்கு இப்ப கூட்டணியில் இருக்க உங்க தலைவர் என்ன செஞ்சாரு? தென் மாவட்டங்கள மழை வெள்ளம் தொடர்ந்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறையில மழை வெள்ளத்துல மூழ்கி போகுது. சீர்காழில இருந்து எல்லாம் போனாரா ஒரு நாளாவது? அந்த நேரம் கூட்டணிக்கு போறாரு. விவசாயிகளை பத்தி நீங்க பேசலாமா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எந்த முதலமைச்சரும் கொண்டு வரல, எடப்பாடியார் கொண்டு வந்தாரு. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது. மூடி நில்றா. விவசாயம் வேளாண் அப்படியே வந்து வேளாண் மண்டலத்தை பாதுகாத்தோம். ஆமாங்க, எங்க ஊர்ல தான் எடப்பாடியார் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்துக்கு வரும்போது கேட்டாங்க, ஏங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒண்ணு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, அது ஒன்றிய அரசு கிட்ட இருக்குங்க, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சொன்னீங்களே மேடம், என்ன சொன்னீங்க? வேளாண் சொன்னாங்க. அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு காமிக்குமா? அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்க ஊர்ல தான் அது நடந்துச்சு. எனக்கு இது வேணும், இன்னமும் வேணுமா? சூடு நீ சுடு காடு வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறீடா. நீங்க ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கும் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு. படிச்ச பிறகு வேலை வாய்ப்புக்கு இன்னைக்கு 850 கோடி 888 கோடி
பணிமாறுதலுக்கு மட்டும் ஊழல் நடந்திருக்குங்க பட்டியல். ஆயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. ஆமாமா, அந்த ஊழல், ஐயோ நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க சார். ஊழல் அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும், அன்புமணி அவர்கள் முதல்ல கூட்டணியை முறிச்சிடணும். நான் திரும்ப அதுதான் சொல்றேன். ஏன்னா அவருதான் அவங்க கூட்டணி முறிக்கிறது, நீங்க ஏங்க அவ்வளவு இதா இருக்கீங்க? நான் சொல்றேன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவருதான் சொன்னாரு 24 சார்ஜ் ஷீட் ஆஃப் கரப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எடப்பாடியார் மீதும் அவங்க கூட இருக்க அமைச்சர்கள் மீதும் அப்படின்னு சொல்லி 660 புகார் ஊழல் பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆமா சொன்னாக்கல போதில் பார்த்து உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. அது மட்டும் இல்லாம ஊழலை பத்தி நீங்க பேசலாமா மேடம்? 2003ல இருந்து 20 வருஷமா ஒரு கேஸ் அன்புமணி ராமதாஸ் மேல இருந்துகிட்டே இருக்கு. அந்த கேஸுக்கு தீர்வு என்னாச்சு? அந்த கேஸுக்கான விடை என்னாச்சு? அதுக்கு தீர்வு வந்துருச்சா? ஆஹா ரெடி ஆகுறானே. ஒவ்வொரு போராட்டத்திலையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பில். சும்மா இப்படி ரீல் சுத்தாதீங்க. இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா இருக்கக்கூடிய விவசாயி கிட்ட இருந்தெல்லாம் வந்து மொத்தத்தையும், அதாவது உற்பத்தி எல்லாம் இறக்கிக்கலான்றதுக்கு 0% போட்டுக்கு இத பத்தி விவசாயிக்கு பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய ஏதாச்சும் கட்சி போராட்டம் நடந்துச்சா? அத பத்தி பேசுச்சா? அதுக்கு மேல பால் உற்பத்தியை இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இறக்கலாம்னு சொல்றாங்க, அத பத்தி பேசுனீங்களா? ஆட்டு இறைச்சியை வெளிநாட்டுல இருந்து இறக்கலாம்னு சொன்னீங்களே, இங்க இருக்கக்கூடிய பாமர விவசாயிகளுக்கு என்ன நிலைன்னு யாராச்சும் யோசிச்சு பாத்தீங்களான்றது விஷயம் வச்சுக்கணும். ஐயோ, இன்னைக்கு தமிழ் மண் தமிழர்கள் என்னோட தான், தமிழ் மண் என்னோட தான் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய நிறைய கட்சிகளுக்கு நான் வைக்கக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இன்னைக்கு கீழடி ஆராய்ச்சி நடத்தணும்ல. இன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவ்வளவு பெரிய கஷ்ட போராட்டம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை, அதாவது இரும்ப பிரகடனப்படுத்தினதே தமிழ் மண்ணு தான் அப்படின்னு சொல்லி காமிச்சது இல்ல. அதை ஏத்துக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசு சொல்றது இல்ல. அதை சொல்றதுக்கு அப்படி சொல்லாத, இனி இந்தியாவினுடைய வரலாறு எழுதணும்னா அது தாமிரபரணி நதிக்கரையில இருந்தா எழுதணும். அதற்கு சாட்சியா என்னுடைய பாட்டனும் முப்பாட்டனும் இருக்காங்கன்னு ஏன் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய தமிழ் பேசுற கட்சிகள் போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என் 100 நாள் வேலை திட்டத்துக்கு இன்னைக்கு மக்களினுடைய வரி பணம் வராம இருக்குன்னு உங்களோட நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் என்ன போராட்டத்துக்கு நிலை நிறுத்துச்சு? சொல்றா ஐயா, நீ எங்கடா போற? அப்பா சொல்லு, அப்பா பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு சவால் வர்றேங்க. சாமானியர்களும் எங்க கட்சிக்கு முதலமைச்சர் ஆகலாம், தலைவர் ஆகலான்னு. நீங்க சதா சமூக நீதி பேசுறீங்கல்ல, நான் சவால் வர்றேன். நானே கூட ஆகலாம். உங்களால சமூக நீதி பேசுற நீங்க எங்க கட்சியில யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் சொல்லுங்க, ஏத்துக்கிறேங்க. உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம், யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு திராவிடத்தை ஒத்துக்கிற, சமூக நீதியை ஒத்துக்கிற, பெண்கள் விடுதலை ஒத்துக்கிறேங்க. காமெடி பண்ணாத. சாதாரண ஒரு சாமானியர் கூட அப்படியே பயங்கரமா என்ன பண்ணலாம், முதல்வரா வந்துடலாம். இதுல எந்த ஆட்சியில? அதிமுகல. ஆமா எங்களுக்கு அந்த மாதிரி கூவத்தூர் போய் யார் காலில் விழுந்து எங்கேயோ தவழ்ந்து டெல்லி வரைக்கும் போய் கார் மாறி இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டன் கூட செய்ய மாட்டேன். எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டெர்லைட்டை பத்தி எல்லா மேடையிலையும் ஸ்டெர்லைட் போராட்டத்தை பத்தி திமுகவினர் பேசுறீங்க. அது தொடர்பான அறிக்கையும் வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து கொடுத்துருச்சு. அந்த ஆணை அறிக்கை மீதான நடவடிக்கை என்ன? அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல? சரி சார், இப்போ ஒரு கட்சியின் மேலயோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் மேலயோ நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய நாம்ஸ் என்ன சார்? ஆளுநர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா வேணாமா? அப்போ ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்க சொல்லி நாங்க கொண்டு போய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இன்னும் அனுமதி வழங்கல? இங்க அதாவது குழந்தைகளுக்கான கல்விக்காக அந்த 10 மசோதாக்களையுமே நாங்க சட்ட போராட்டம் பண்ணி தான் போராடி பெற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஊழலுக்கு பயந்துதான் இன்னைக்கு கூட்டணியா அமைச்சிருக்காங்கன்ற பெரிய குற்றச்சாட்டு நாங்களும் வைக்கிறோம். நம்ம வந்து மழுமட்டத்தனமா ஒரு விஷயத்தை பேச முடியாது. கடனை பத்தி நீங்க சொன்னீங்க, நிறைவா அதுதான் 10 லட்சம் கோடியா மேடம்? அதானே சொன்னீங்க. அதுல 5 கோடி தான் நம்மளுது, மிச்சம் 5.5 அவங்க கிட்ட கேளுங்க. சரிங்களா? இந்த அரசு பொறுப்பேற்றில இருந்து ஒவ்வொரு வருஷம் கல்விக்கு மட்டும் 52,000 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கோம். அப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னாலே 2 லட்சம் கோடி வந்திருக்கு. அதை தாண்டி இன்னும் ஜல்ஜீவனுக்கான வர வேண்டிய 3000 கோடி வரலீங்க. ஜிஎஸ்டி வரி பகிர்வு வர கிடையாது. பேரிடர் நிவாரண நிதி வந்து ஒன்றிய அரசு நம்மளுக்கு வரல. அது எல்லாத்துக்கு மேல 100 நாள் வேலைக்கு நிலுவை பணம் வரல. இதெல்லாம் திருப்பி வாங்கினாலே கிட்டத்தட்ட அது ஒரு 2,30,000 சொச்சம் கோடி இருக்கு. அதை வாங்கினாலே 40% கடன் நம்மளுக்கு அடைஞ்சிருங்க. சரிங்களா? இதுதான் கடனுடைய நிலைப்பாடு. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? 2003ல தொடங்கின போராட்டம், அந்த ஆசிரியர்களுக்கான போராட்டம், அதை சரி பண்றேன்னு சொல்லி 2011ல சொன்னீங்க, 2016ல சொன்னீங்க, செய்யல. 23 வருஷ போராட்டத்தை அவங்க போராடிய போதும் உங்களுக்கான அந்த பழைய ஓய்வூதியத்தை அதை அப்படியே செஞ்சு கொடுக்கிறேன்னு சொல்லி டாப்ஸ் மூலமாக இன்னைக்கு ஜாக்டோ ஜியோவினுடைய அந்த அமைப்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கான நிலைப்பாட்டை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேர் இயக்கம். இது யாரும் மறந்துடக்கூடாது. எத்தனையோ திட்டங்கள், எல்லா திட்டத்தையும் அம்மா ஸ்கூட்டி, தாலிக்கு தங்கம், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, எல்லா திட்டங்களும் நிறுத்திட்டு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு.
என்னது ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு. இந்த 1000 ரூபாய் யாருக்கு தெரியுமா? படிக்காம வேலைக்கு போக முடியாம நலிவுற்று வீட்டுல யாரு என்னன்னு கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில இருந்த அந்த பெண்களுக்கு அது எப்படி சொன்னார் எங்களுடைய முதல்வர்? உங்களுக்கான ஒரு அண்ணன் ஸ்தானத்துல இருந்து, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து உங்க முழு கஷ்டத்தை என்னால ஏத்துக்க முடியாதுமா, ஆனா ஒரு சிறிய பங்கை நான் எடுத்துக்கிறேன், அதனால உரிமை தொகையா உங்களுக்கு தர, இது இலவசம் இல்லைன்னு சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும் சொன்னாங்க. இங்க டாஸ்மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு, டாஸ்மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி மேடம், யாரு டாஸ்மார்க்க கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும்ல, அந்த வரலாறு உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்கப்புறம் கம்மி பண்ணது, அது எப்ப ஜாஸ்தி ஆச்சு? சரி 2016 எங்களுடைய தலைவர் சொன்னாரு, நாங்க முழு மது விலக்கு அமல்படுத்துறோம்னு. அன்னைக்கு நாங்க ஜெயிக்கல தான், முழு மது விலக்கு அமல்படுத்துறோம்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னோம்ல. அந்த தெம்பு திராணி தைரியம் எங்களுக்கு இருக்குல்ல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, உங்க தேர்தல் அறிக்கையில கொண்டு வாங்க. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். கீழ இருந்து யாரும் பேசாதீங்க, கீழ இருந்து யாரும் பேசாதீங்க. அன்னைக்கு சொல்லுங்க, யாருனால வந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. நாகநந்தினி ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நாகநந்தினி ஒரு நிமிஷம் இருங்க, இருங்க. இப்போ இவ்வளவு பேர் பேசுனாங்க, கீழ இருந்து யாராவது பேசுனாங்களா? எல்லாத்துக்கும் மாற்று கருத்து இருக்கும். மத்தவங்க மெயின்டைன் பண்ண அதே டெக்கோரத்தை நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க பேசட்டும். நாகநந்தினி பேசுங்க. அதுக்கு மேல இன்னைக்கு இலவசங்களை கொடுத்து பெண்களை, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே முடக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏங்க, தமிழ்நாடு என்ன ரொம்ப அப்படியே அடித்தட்டத்துல கீழ்த்தட்டத்துல இருக்கிற ஒரு மாநிலம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் பேமெண்ட் எவ்வளவுன்னு தெரியுமா எல்லாத்துக்கும்? கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வருவாய் மட்டும் 43,176 கோடி போயிட்டு இருக்கு. அதே மாதிரி கோஆபரேட்டிவ் டாக்ஸ் மட்டும் 1,11,024 கோடி. இன்கம் டாக்ஸ் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து 1,29,000 கோடி கட்டிட்டு இருக்கோம். கஸ்டம்ஸ், அதாவது சென்னை போர்ட்ல இருந்து மட்டும் அதுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட்டிங்காக 24,672 கோடி எக்ஸிகியூட்டிவ் டியூட்டி கட்டுறோம். அதாவது பெட்ரோல், டீசல், லிக்கர் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு அதுக்கு மட்டும் 77,000 கோடி. கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும், நீங்க சொன்னீங்களே என்னமோ இலவசத்தினால அடிமட்டத்தில் இருக்கு, கிடையாதுங்க. இன்னைக்கு உண்மையாலுமே எல்லா இலவசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மையாலும் யாருக்கு எந்த விஷயம் தேவையோ அந்த தேவையை அறிஞ்சு கீழ்த்தட்ட இருக்கிற மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வர்றது சமூக நீதினா அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரையை கொண்டு யாரும் மறந்துடக்கூடாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டும் இந்தியாவுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் டாக்ஸ் பேயிங்கா பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு ஆமா. ஏங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 33% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 50க்கு 50 அம்மையார் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றினது யாரு? இன்னைக்கு அதிகாரத்துல 11 மேயர், 68 சேர்மன், 245 பிரசிடென்ட் உட்கார வச்சது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதனுடைய ஆட்சி. அப்படியே NCRB டேட்டா சொல்றேன், பெண்களுக்கு இங்கதான் பிரச்சனை இல்ல. ஏங்க ஒன்னு சொல்லட்டுமா? இப்போ சில பேர் பேசும்போது சொன்னாங்க அடித்தட்ட மக்கள் எல்லாம் மேல வரவே இல்லை. ஏங்க, இன்னைக்கு ஒரு பொண்ணு பேசுறாங்க, ஒரு தனியார் சேனல் வந்து அவங்களை வந்து கவரேஜ் பண்றாங்க. ஓட்டு நீங்க யாருக்கு போடுவீங்கன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பேர் வந்து தீபஜோதின்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் இருக்கு, நீங்க எடுத்து கூட பார்க்கலாம். அவ்வளவு அழகா அந்த பொண்ணு பதில் சொன்னா. அந்த பொண்ணு எப்படி தெரியுமா? நீங்க இவங்க சொன்ன அதே ஒரு கீழ்த்தட்ட மக்கள் அந்த இடத்துல இருந்து வந்ததுதான். அந்த பொண்ணு சொல்றாங்க, எங்க அப்பா ஒரு கூத்துவாதியார், அவங்களுக்கு நடிப்பு வாதியார், நடிக்கிறதுக்கு தான் தெரியும், அந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்களா கல்வராயன் மலையில ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவங்க. இன்னைக்கு நாங்க வெளியே வந்து இந்த பட்டம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து கூட அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள். இதுல நான் தான் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட போறேன். எங்க அப்பா கூட இவ்வளவு நாள் ஏதோ ஓட்டு போட்டா வாப்பா போய் ஓட்டு போடலாம்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நான் எங்க அப்பாவுக்கு சொல்லித்தரேன், யாரு சமூக நீதியோடையும், யாரு பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தும், அதை தாண்டி யாரு ஒரு எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாட்டோட சரியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டுன்னு ஒரு சாதாரண ஒரு மாணவி சொல்லுதுன்னா திராவிடம் ஜெயிச்சிச்சு சார். அதே மாதிரி இவங்க எல்லாம் இழிவா பேசினாங்களே, காலை உணவு அதுக்கு 22 லட்சம் குழந்தைங்க டெய்லி காலையில நிம்மதியா சாப்பிடுறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். மகளிர் சுய உதவி குழு இன்னைக்கு மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஆனா அதுக்கு அச்சாரம் போட்டதே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த கலைஞர் போட்ட அந்த அச்சாரம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டர்ன் ஓவர் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.